பெண்களுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. இந்தியா சீனா எல்லையில புதியதொரு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் சீனா துவங்கி இருக்கக்கூடிய ஒரு அணை கட்டுமான பணி. நீர் மின் நிலையமாக அந்த அணையை அமைத்தாலுமே கூட எல்லையில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த பிரம்மபுத்திரா நதியில் வரக்கூடிய நீரின் போக்கை சீனாவால் இனி கட்டுப்படுத்த முடியும். அது இந்திய எல்லையில் இந்தியாவுக்கு வரக்கூடிய தண்ணீரில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் அந்த அச்சுறுத்தலை குறிப்பிடுறதுக்கான காரணமாக இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே அந்த அணையின் வடிவமைப்பு, அந்த அணை எப்படி செயல்பட இருக்கிறது, இதை பற்றி எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம். இந்த நிலையில் இந்தியாவும் போட்டிக்கு அருணாச்சல பிரதேசத்தில் பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்கே ஒரு அணையை கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா சீனா கட்டக்கூடிய அந்த மெகா நீர்மின் அணை திட்டம் இருக்கு இல்லையா, அது மூலயமா திடீர்னு அதிக அளவில் தண்ணீர் திறந்து விடுறாங்கன்னா அதை டக்குன்னு பிரம்மபுத்திரா நதிக்குள்ள நம்ம விட்டுற முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. மழை காலங்களில் வெள்ளம் ஏற்படாமல் தடுக்கவும், வெயில் காலங்களில் சரியான அளவில் நீர் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சென்று சேரவும் இந்த அணை இங்கே அத்தியாவசியமாகிறது. ஸோ இந்த போட்டி அணை அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவுக்கு இன்றியமையாததாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவின் இந்த அணை திட்டம் தாமதமாவது ஏன்? சீனா அங்கே பணிகளை தொடங்கிடுச்சு, இங்கே நாம் இன்னும் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கூட ஆரம்பிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஸோ எல்லைகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத இந்த தொகுப்பில் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்திய அணை அமைய உள்ள பகுதி, இந்த அப்பர் சியாங் என்ற பகுதி. அருணாச்சல பிரதேச மாநிலத்தை பார்க்குறோம். அந்த பக்கம் திபெத், சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திபெத், அங்கே சிக்கிம் இருக்கு, இங்கே பூட்டான் இருக்கு. இங்கே கீழே பாருங்க பிரம்மபுத்திரா நதி பாயக்கூடிய இந்த அஸ்ஸாம் மாநிலம் எந்த அளவுக்கு ஒரு அகண்ட நதியாக பிரம்மபுத்திரா அஸ்ஸாமில் பாய்கிறது அப்படின்றதையும் நம்மளால் திரையில் பார்க்க முடிகிறது. இங்கே பிரம்மபுத்திரா நதியை இங்கே அகண்ட அளவில் இருந்தாலுமே அருணாச்சல பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய அளவில் ஒப்பீட்டளவில் அஸ்ஸாமை ஒப்பிடும்போது இங்கே சிறிய அளவிலான நதியாகத்தான் வருகிறது. இங்கே சீனாவின் திபெத்திலிருந்து வருகிறது, சீன கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திபெத்திலிருந்து பாயக்கூடிய பிரம்மபுத்திரா நதி இங்கே என்டர் ஆகக்கூடிய இடம் தான் இந்த அப்பர் சியாங். இந்த அப்பர் சியாங் மாவட்டத்தில் இந்த அணையே இருக்கக்கூடிய பகுதி, இங்கே சீனா அணையே இருக்கக்கூடிய பகுதி நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. ஸோ சீனா அணையோட செயல்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த எல்லைக்கு அந்த பக்கம் நிங்சி என்ற அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் மக்கள் அதிகமாக டென்ஸாக இருக்கக்கூடிய கடைசி பகுதியாக இருக்கிறது. அதற்கப்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலும் மலை கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், பெரிய அளவில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளாக இருக்கிறது. அந்த வகையில் இங்க பேய் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நதியோட ஓட்டத்தை பாருங்க. பிரம்மபுத்திரா அங்க பாயும் போது இதனுடைய பெயர் யார்லங் சாங்போ. இந்த யார்லங் சாங்போவோட ஓட்டம் பாருங்க, போய் ஒரு வளைவு வளைஞ்சிட்டு இந்த பக்கம் இப்படி திரும்பி ஒரு யூட்டர்ன் போட்டுட்டு தான் இந்திய எல்லைக்குள்ள பிரம்மபுத்திராவாக நுழைகிறது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேய் என்ற பகுதியில் இருந்து ஒரு டனல் போடுறாங்க. எதற்கு குறுக்கே நம்ஜாங் பர்வா என்ற ஒரு சிகரம், இந்த சிகரத்தில் ஒரு துளை, ஒரு டனல் போடப்பட்டு இந்த நதியானது இந்த வழியே பாய வைக்கப்படுகிறது. ஒரு அதீத வேகத்தில் அது பாயும் போது இங்கே இருக்கக்கூடிய டர்பைன்கள் மூலமாக இங்கே மேடாக் கவுண்டியில் தான் அந்த நீர்மின் நிலைய திட்டமானது, கட்டுமான பணிகளானது தொடங்க இருக்கிறது. நம்ம எல்லையிலிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தொலைவில் தான் அது இருக்கு. ஸோ இந்த மேடாக்ல இருக்கக்கூடிய பகுதியில் இந்த டர்பைன்கள் மூலமாக மின்னானது உற்பத்தி செய்யப்பட்டு அவங்க அவங்களுடைய தேவைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதை பயன்படுத்திப்பாங்க அப்படின்ற நிலையில். ஸோ தண்ணீரின் ஓட்டம் இந்த இடத்துல வழக்கத்தை விட கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்க போகுது, நம்ம எல்லைக்கு மிக அருகாமையிலேயே. வேற இந்த பக்கம் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்போ தண்ணி போகுதான்னு கேட்டால் அது பெரிய அளவில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதினாலுமே யார்லங் சாங்போவோட இணையறதுக்கு அங்கே பார்லங் சாங்போன்னு இன்னொரு நதியும் இருக்கு, பல உபநதிகளும் இருக்கு, அதுவும் இணையறதால பெரிய அளவில் அந்த தாக்கத்தை அவங்க சந்திக்க மாட்டாங்க. ஆட்களும் பெரிய அளவில் இல்லாததுனால மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அவங்க சொல்றாங்க. வேறஸ் இது இந்தியாவின் தாக்கத்தை, இந்தியா மீதான தாக்கத்தை இது இவ்வளவு அருகில் இருப்பதால நாம் உணரத்தான் போகிறோம். அதனால தான் இங்க இந்தியாவிலும் நாம அணையை கட்ட வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் இங்க பாருங்க மேடாக் கவுண்டி நாம அங்க பார்த்தோம் இல்லையா போன ஸ்லைட்ல, இந்த மேடாக் கவுண்டி இங்க இருக்கு. அப்படியே அந்த எல்லைக்கு அந்த பக்கம் பாருங்க மெயின்லிங் என்ற ஒரு பகுதி இருக்கு, அங்கேயுமே கூட அணை கட்ட சீனா திட்டத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கட்டுமான பணிகளுமே கூட இதோடு சேர்ந்து தொடங்க இருக்கிறது. ஸோ எல்லைக்கு இந்த பக்கமும் ஒரு அணை, இந்த பக்கமும் ஒரு அணை, என்னதான் நீர்மின் நிலையம் அப்படின்ற ஒரு போர்வில் இருந்தாலுமே ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டுக்கு அவங்களால தண்ணியை சேகரித்து வைக்க முடியும் போது அது நமக்கு அச்சுறுத்தலாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த அப்பர் சியாங் பகுதி தான் எடுத்த உடனே பாதிக்கப்படும். திடீர்னு அதிக அளவில் தண்ணியை திறந்து விட்டால் முதல் பாதிப்புக்குள்ளாக போவது இந்த அப்பர் சியாங் மாவட்டம் தான். ஸோ இந்த அப்பர் சியாங் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 இடங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. பாரங்,
டிட்டாடைன், யுகெங் இந்த 3 பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல அணையை கட்ட வேண்டும் என்று இந்தியா திட்டமிடுகிறது. அதுக்காக ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் எடுக்கணுன்றதுக்காக தான் அங்கே பல்வேறு அதிகாரிகளும் அங்கே முகாமிட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுணக்கம் இருக்கிறது. ஒரு 2-3 கிராமங்களை தவிர பல்வேறு கிராமங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த அருணாச்சல் பிரதேசத்தில் அணை வந்தால் அப்பர் சியாங் மாவட்டத்தில் அமையக்கூடிய அப்பர் சியாங் இந்த ப்ராஜெக்ட், இந்த திட்டத்தால் 26 கிராமங்கள் பாதிக்கப்படும், தண்ணீருக்கடியில் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதற்கட்டமாக வளர்ச்சி திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அவங்கள மீள்குடியேற்றம் வேறு பகுதிகளுக்கு மாற்றிவிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து தரப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதுக்கான பட்ஜெட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ஒரு பக்கம் ஆதரவு குரல்கள் எழத் தொடங்கி இருக்கின்றன. 2 பெரிய கிராமங்கள் தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. வேறஸ் இதனால பாதிக்கப்படக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. அவங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இப்போ அரசாங்கத்துடைய பொறுப்பாக இருக்கு. அப்படி ஏன் பயப்படுறாங்க ஒரு டேமுக்காக? அதான் அரசாங்கம் இவ்வளவு உதவிகள் தருதே அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இந்த அணைகள் மீதான அச்சத்திற்கு காரணம் கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். அசாம் திபெத் நிலநடுக்கம் ஆகஸ்ட் 15, 1950ஆம் ஆண்டு, 55 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரும் நிலநடுக்கம் இரவு 7:39 மணி என்ற அளவில் நடந்தது. அந்த கால சூழலில் பார்த்தீங்கன்னா அசாமும் அருணாச்சல பிரதேசமும் ஒரே மாநிலமாக இருந்தது. 1962க்கு பிறகுதான் அருணாச்சலம் பிரிந்தது. அதுவரையும் ஒன்றா இருந்தது. ஸோ இந்த 2 பகுதிகளையுமே ஒன்றிணைந்து இருந்தபோது திபெத் உள்ளிட்ட பகுதிகளோடு இணைந்து ஒரு பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதோடைய எபி சென்டர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிஷ்மி மலை இந்த பகுதியை எபி சென்டரா வச்சு இப்போ அணை இங்க இந்தியா பரிந்துரைக்கக்கூடிய அந்த இடங்கள் இருக்கு இல்லையா, அது சீனா அணை கட்டுமானம் தொடங்கி இருக்கு இல்லையா, அது அந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இந்த பூகம்பத்தின் தாக்கம் இருந்தது. 8.7 ரிக்டர் என்ற அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் மிக மோசமான ஒரு நிலநடுக்கமாக உலக வரலாற்றில் அமைந்திருக்கிறது. ஸோ இந்த நிலையில் இந்த பூகம்பத்தோட தாக்கம் ஒருங்கிணைந்த அசாம் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் எந்த அளவில் இருந்தது அதை பற்றின ஒரு புகைப்பட தொகுப்பு இப்போ பார்த்துடலாம். சுதந்திர இந்தியாவோட முதல் சென்சஸே 1951 தான் வெளியாச்சு. 50ல் இந்த நிலப்பரப்பு இதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இல்லாத காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம். இதனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தமாக மாறியது ஒருங்கிணைந்த அசாம் அருணாச்சல மாநிலத்துடைய அந்த நிலப்பரப்பு. டொபோகிராஃபின்னு சொல்லக்கூடிய அந்த நிலப்பரப்பு மொத்தமாக மாற்றமடைந்தது என்று சொல்கிறார்கள் அந்த காலத்தில் களத்தில் இருந்தவர்கள். அருணாச்சல மலைகளில் நிலச்சரிவு ஏற்பட இந்த நிறைய வனங்கள் சூழ்ந்திருந்த ஒரு பகுதி, அந்த நிலச்சரிவு மொத்தமாக சரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே கீழே அசாம் பள்ளத்தாக்க மொத்தமாக சிதைச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பாதிப்பின் தீவிரம் மிக மிக மோசமாக இருந்திருக்கிறது. நினைச்சு பாருங்க, இமயமலையின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவு ஏற்பட்டால் எந்த அளவுக்கு அதோட தாக்கம் இருந்திருக்கும்னு. இதனால் நடந்தது என்னன்னு பார்க்கும்போது பின்னோக்கி ஓடிய பிரம்மபுத்திரா மாதிரியான ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆறு முன்னோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆறு பின்னோக்கி ஓடி இருக்கிறதுனா அப்போ எந்த அளவுக்கு அதோட தாக்கம் இருந்திருக்கும். இதற்கு காரணம் என்னன்னா பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட என்ன இருக்குன்னா இயற்கையாகவே டேம் மாதிரியாக அந்த மண் வந்து விழ 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 தேங்கி நின்று இருக்கு. ஸோ இதனால அந்த ஆறு என்ன இருக்கு முன்னாடி போக முடியாமல் இந்த பூகம்பத்தின் காரணமாக இந்த நிலப்பரப்புடைய சமதளமும் மாறி இருக்கிறது. அந்த மலைப்பாங்கில் உயரமாக இருந்த இடம் பள்ளமாக இருந்த இடம் உயரமாகவும் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கண்டு அந்த தண்ணீரானது சில மணி நேரங்களுக்கு பின்னோக்கி பாய்ந்திருக்கிறது பிரம்மபுத்திரா. அதன் பிறகு முழு கொள்ளளவோட மீண்டும் அந்த ஆறு வரும்போது என்ன ஆயிருக்கு, அந்த நிலச்சரிவால் அடைஞ்சு கிடந்த இடம் எல்லாம் வெடிச்சு செதறின மாதிரி அடிச்சுக்கிட்டு போயிருக்க. மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சுபின்சிரி என்ற ஒரு உபநதி, அந்த உபநதியில் இந்த நிலச்சரிவால் அந்த இயற்கையாக அமையக்கூடிய அந்த டேம் மாதிரியான இது மண் வந்து செட்டில் ஆகி ஒரு கட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் கழிச்சு அவ்வளவு வேகத்தோடு அந்த தண்ணீர் அடித்து செல்ல 23 அடிக்கு ஆற்றில் எழுந்திருக்கின்றன பெருமலைகள். ஆற்றுல ஒரு சுனாமி மாதிரியான ஒரு எஃபெக்டை அந்த காலகட்டத்தில் அங்கே அருணாச்சல
அதுக்கப்புறம் அசாம் மாநில மக்கள் பார்த்துருக்காங்க. 23 அடி உயரத்திற்கு ஆற்றல் நீர்னா நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்திருக்கு. மண்ணோடு மண்ணாகின 70 கிராமங்கள் இந்த அளவுக்கு அந்த பெரும் தாக்கத்தை, இந்த நிலநடுக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த 70 கிராமங்கள் இருந்த மக்கள் அனைவருமே மண்ணோடு மண்ணாகி போனார்கள் என்ற ஒரு சோகமான தகவல் தான் இந்த நிலநடுக்கத்துடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. ஸோ இந்த நிலையில பலி விவரம் எந்த அளவில் இருக்குன்னு பார்க்கும்போது அசாம், அருணாச்சலம் ஒருங்கிணைந்த அந்த மாநிலத்தில் 1526 பேர் இறந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் இருக்கிறது. அதுவே திபெத்தை பொறுத்த வரைக்கும் 3300 பேர் உயிரிழந்ததாக அந்த காலகட்டத்தில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சரியான டேட்டா பின்பற்றாத அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு இழப்பு. அதனால எக்ஸாக்ட் நம்பர் இது எந்த அளவுக்கு நாம எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் இங்க சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தா, சம்ப் அதாவது சியாங் அப்பர் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், இது நீர்மின் நிலையமாக மட்டும் இல்லை, தண்ணீரை எந்த அளவில் கீழே விடணும், பெருவெள்ளம் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும், வறட்சி காலகட்டத்தில் தண்ணீர் பயன்பாட்டுக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு மல்டிபர்பஸ் திட்டமாக மாற்றி அதனுடைய திட்டத்தோட வெற்றியை உறுதிப்படுத்த பழங்குடியின மற்றும் உள்ளூர் மக்களுடைய ஒருமித்த கருத்து அவசியம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? அருணாச்சல பிரதேச மாநில முதலமைச்சர் பெமா காண்டு. அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசின் கையில் தான் இருக்கிறது. டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட் a lot. தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்து இந்த காலகட்டத்தில் மக்களுடைய பாதுகாப்பை மிகப்பெரிய அளவில் உறுதி செஞ்சே இந்த மாதிரியான கட்டுமானங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. பட் ஸ்டில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இங்க இந்தியாவில் கட்டக்கூடிய அணை மட்டும் இல்லை, சீனாவில் கட்டக்கூடிய அணைக்குமே தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய காரணம், இமயமலை மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பரப்பே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய அதிகம் வாய்ப்புள்ள பகுதிகளாக இருக்கக்கூடிய காரணம்தான். ஸோ இந்த நிலவரத்தை எல்லாம் தாண்டி இந்தியா இந்த அணையை கட்ட எத்தனை நாட்களுக்குள்ள அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ண இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்முடைய பணிகள் எப்போ தொடங்க இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் எழக்கூடிய அதே நேரத்தில் அந்த பகுதி, அந்த ஈகோசிஸ்டம், அந்த மக்கள் எல்லாருடைய பாதுகாப்பையும் நாம் இங்கே முன்னிலைப்படுத்துவதும் இங்கு அவசியமாகிறது. குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754488756.